ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களுடைய சன்லைட் வாக்கிங் பண்ணிட்டோம். நேற்று வந்து வர முடியல, வெளியே போயிட்டேன். ஆனால் அண்ணன் அவங்களாம் வந்துட்டாங்க, நான் மட்டும் தான் வரல. ஆனால் எங்களுக்கு ஆள் குறைஞ்சே இருக்குது, என்னன்னு தெரியலையே. பீச்சிலே கூட்டம் இல்லை, எங்களுக்கும் ஆள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் வாக்கிங் வாங்க, வந்தால் எங்களை வந்து பார்த்துட்டு போங்க மறக்காமல். எங்களுக்கும் ஒரு டைம் பாஸ் ஆகும். நீ இப்போ 3 பேர் தான் வந்துக்கிறோம், 3 பேர் தான் வந்துக்கிறோம். நல்லா வாக்கிங் முடிச்சுட்டு வார்ம் வண்டி எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜாக்கிங் நாங்கள் 3 பேர் தான் வந்துருக்கோம். எங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லோரும் லீவ் போட்டாங்க. இன்றைக்கி பீச்சே காலியாக இருக்குது, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணால் இன்னும் ஜாலியாக இருக்கும். எல்லோரும் மக்கள் வந்து நீங்கள் சண்டே நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, அதனால் வரல. தயவுசெய்து வந்து வாக்கிங் போங்க, போகாமல் இருக்காதீங்க. பாருங்கள், நாங்கள் போகிறதுனால இது ஆக்டிவாக இருக்கும். நீங்களும் போங்க. பாருங்கள், மக்கள் எவ்வளோ குப்பை போட்டுருக்காங்க பீச்சில். ஃபுல்லாக குப்பை தான். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி வந்துச்சு. வண்டி க்ளீன் பண்ண வந்துச்சு. எங்கள் பென்சில் ஐயா திருட்டு பென்சில் ஐயா வரவும் மாட்டுறாரு, திருட்டு வேலை நிறைய செய்கிறாரு. அவருக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கொஞ்சம் கழுவி ஊற்றுங்க. ரொம்ப பொய் பேசுகிறாரு, மனசாட்சி இல்லாமல் பொய் பேசுகிறாரு. திருட்டு பையன் ஆகிட்டார் அவருக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள். தயவுசெய்து அவரை வாக்கிங் போக சொல்லுங்கள். வாக்கிங் போனதாங்க உடம்பு நல்லது. நாங்கள் பாருங்கள், போடுறாங்க, இவ்வளோ ஃபிட்டாக இருக்கோம். ஃபிட்டாக இருக்கிற நாங்கள் சொல்கிறோம், ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல மாட்டீங்க. எப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம், சொல்லுவீங்கன்னு வெயிட்